ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன். இந்த வீடியோவில் வந்து நான் பாப்பா கிட்ட 2 நாளைக்கு முன்னாடி அவளை கொஞ்சம் அடிச்சிட்டேன். அப்போ அவளுக்கு நான் சொன்ன ஒரு சில விஷயங்களையும் என் மனசுக்கு தோணுன ஒரு சில விஷயங்களையும் தான் வீடியோவாக உங்ககிட்ட நான் சொல்லலாம்னு சொல்லிட்டு இந்த பதிவு போடுறேன். இந்த பதிவு கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோவை. பொதுவாகவே பெண்களுக்கு வந்து ஒரு 10 விஷயங்கள் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அதில் ஃபர்ஸ்ட் விஷயம் தான் கல்வி. படிப்பு. நம்ம கூட கடைசி வரைக்கும் யார் வருவாங்க வரமாட்டாங்க நம்மளுக்கு கண்டிப்பாக தெரியாது. எவ்வளோ சொத்து சுகம் இருந்தாலும் கடைசி வரைக்கும் கூட வரப்போகிறது கல்வி தான், படிப்பு மட்டும்தான். அதனால அவளை வந்து நான் நல்லா படிக்கணும்னு சொல்லி கொஞ்சம் ஹாஷாக பேசிட்டேன் அவள்கிட்ட. அதுக்கப்புறம் சாரியும் சொன்னேன். கல்வியும் அறிவும் தான் நம்ம ஒரு பெண்ணுக்கு வந்து ஆக சிறந்த ஆயுதமாக நான் நினைக்கிறேன். அதனால நம்மளுமே சரி, நம்ம வேலைக்கு போகிறவங்களா இருக்கட்டும், வீட்டில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது கண்டிப்பாக புஸ்தகங்களையும் படிக்கணும். புதிய திறன்களை வளர்த்து கொள்வதற்கு நமக்கு அது ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் வந்து உலகத்தில் நடக்கிற நல்ல விஷயங்கள்லாம், உலகத்தில் நடக்கிற விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. அதனால நம்ம எப்பயுமே நம்மளை அப்டேட்டாக வச்சுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸாக இருக்கணும்னு நினைக்கிறேன். பொருளாதார ரீதியாக யாரையும் சார்ந்து இருக்காமல் இருப்பது தான் ரொம்ப முக்கியம். சொந்தமாக நம்ம சம்பாதிச்சா மட்டும் போதாது, பணத்தை எப்படிலாம் சேமிக்கலாம், எப்படிலாம் முதலீடு செய்யலான்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். தேர்ட் வந்து சுய விழிப்புணர்வு. உங்களை பற்றி நீங்கள் தான் முழுமையாக தெரிஞ்சுக்கணும். உங்களுடைய பலம் என்ன, பலவீனம் என்னன்னு புரிந்து கொள்றது புத்திசாலித்தனமா நான் நினைக்கிறேன். மற்றவங்களுடைய விமர்சனங்களை விட நம்ம மனசுக்குள்ள ஒரு குரல் வரும் பாருங்க, அதுக்கு மதிப்பளிக்கணும் நான் நினைக்கிறேன். அப்புறம் வந்து நமக்கு மனசு பாரமா இருந்ததுன்னா ஒண்ணு சாமி கிட்ட சொல்லி எழுதுருங்க, இல்லைன்னா கண்ணாடியை பார்த்து பேசிடுங்க. இந்த உலகத்துல நல்லவளாக இருந்தா மட்டும் போதாதுங்க, புத்திசாலித்தனமாவும் இருக்கணும். நம்மளுடைய நேரத்தை எல்லாருக்கும் எப்பவுமே ஈஸியா கொடுத்துடக்கூடாது. அவசரம்னா மட்டும் நம்மளை தேடுறவங்களுக்கு முதல் ஆளா நிக்கவே கூடாது. நீ எப்போ கூப்பிட்டாலும் கிடைப்பன்னு தெரிஞ்சதுன்னா நம்மளுடைய மதிப்பு அந்த இடத்துல குறைஞ்சிடும். நமக்குன்னு ஒரு தனித்துவம் வேணும். யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா அழுதுகிட்டே இருக்காதீங்க. அதுல நம்ம தப்பு இருக்கா, இல்ல அவங்களுடைய புத்தியே அப்படிதானா நம்ம கண்டிப்பா யோசிக்கணும். வீட்டுல நடக்கிற சண்டை, புருஷனுடைய குறைகள் இதெல்லாம் வெளியில சொல்லாதீங்க. இன்னைக்கு நமக்கு கூடவே இருந்து சப்போர்ட்டா பேசுறவங்க நாளைக்கு அதை வச்சு நம்மளை மட்டம் தட்டுவாங்க. எல்லாரையுமே திருப்திப்படுத்தணும்னு நினைச்சோன்னா கடைசியில நம்ம திருப்தியா இருக்க முடியாது. ஒரு ஒரு ஃபங்க்ஷனுக்கோ இல்லை ஒரு இடத்துக்கோ நம்ம போனோம்னா அங்கே நமக்கான மரியாதை இல்லை அப்படின்னாக்கா ஒதுங்கி உட்காராம ஃபீல் பண்ணாம கம்பீரமா அந்த இடத்த விட்டு நம்ம எந்திரிச்சு வந்துடணும். நம்ம இருக்கிற இடத்துல தான் நமக்கான மரியாதை இருக்கணும். சில இடத்துல வந்து சில பேர்கிட்ட பிரச்சனை இல்லை, அவங்க பேசுறது தான் கரெக்ட் அப்படின்னு பேசுவாங்க. அந்த இடத்துல வந்து நம்ம சத்தமே போடாம அமைதியா சிரிச்சுட்டே போயிடணும். அதுதான் அவங்களுக்கு கொடுக்குற நம்ம தண்டனையா இருக்கும். நம்ம என்ன நினைக்கிறோன்றது அவங்களுக்கு தெரியவே கூடாது. இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே நம்ம லைஃப் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். தேர்டா வந்து செட்டிங் பவுண்டரிஸ். அப்படின்னா உங்களுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது என்றதுல நம்ம தெளிவா இருக்கணும். தெளிவில்லாத விஷயங்களுக்கும் உங்க சுயமரியாதை குறைக்கிற இடத்துலையும் நம்ம தயங்காம இல்லைன்னு நோ சொல்ல நம்ம கத்துக்கணும். கண்டிப்பா இந்த பழக்கம் நம்மளுக்கு எல்லாருக்குமே வேணும். இதையும் நான் பாப்பா கிட்ட சொன்னேன். நெக்ஸ்ட் வந்து எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். சவாலான சூழ்நிலைகள்ல வந்து நம்ம உணர்ச்சி வசப்படாம நிதானமா சிந்திச்சு முடிவு எடுக்கணும். நம்மளுடைய உணர்ச்சிகளை வந்து ஃபர்ஸ்ட் கட்டுப்படுத்த கத்துக்கணும். அந்த மாதிரி நம்ம கத்துக்கிட்டோம்னா நம்மளை யாராலையும் அவ்வளோ சீக்கிரம் காயப்படுத்த முடியாது. ஆனா அதை நம்ம கட்டுப்படுத்துறது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். ஆனா நம்ம பண்ணணும் கண்டிப்பா. ரெண்டாவது ஹெல்த் இஸ் வெல்த். உடல் மற்றும் மன ஆரோக்கியம். வலிமை என்பது உடலால சம்பந்தப்பட்டது மட்டும் அல்ல, மனதோடையும் தொடர்புடையது. அதனால கண்டிப்பா தியானம் இல்ல பிடித்தமான பொழுதுபோக்கு ஏதாவது ஒரு மூலியமா நம்ம மனசை வந்து அமைதியா வச்சுக்கணும். அது மன அழுத்தத்தையும் குறைக்கும். உடல் வலிமைக்கு வந்து நம்ம ஆரோக்கியமான உணவும் உடற்பயிற்சியும் போதுமான தூக்கமும் இருந்தாலே போதும். நம்ம எப்பயாவது ஒரு தடவை வெளியில அவுட்ஃபுட் சாப்பிட்றது தப்பு கிடையாது. ஆனா எப்பயுமே அதையே நம்ம பழக்கமா வச்சுக்க கூடாது. அதனால நம்ம ஆரோக்கியம் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ரெண்டாவது எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன். தெளிவான தொடர்பு திறனா இருக்கணும். உங்களுடைய கருத்துக்களையும் எண்ணங்களையும் பயம் இல்லாத அதே சமயம் கண்ணியமாகவும் மற்றவங்கள்ட்ட நம்ம எடுத்து சொல்லணும். உங்க குரல்ல ஒரு தெளிவு இருக்கணும். அதே சமயம் பாடி லாங்குவேஜ்லயும் தற்பெருமை இல்லாம தற்காப்பு துணிச்சலோடையும் நம்ம எடுத்து சொல்லணும். நெக்ஸ்ட் வந்து எப்பவுமே தோல்வியை கண்டு நம்ம அஞ்சக்கூடாது. நம்ம வாழ்க்கையில தடைகளும் தோல்விகளும் வருவது இயற்கை தான். அதை கண்டு முடங்கி விடாம ஒரு பாடமா எடுத்துக்கிட்டு இன்னும் அதிக வலிமையோட அடுத்த கட்டத்துக்கு நம்ம முன்னேறி செல்லணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு.
தீபாரத்தனை காட்டின வீடியோ வந்து பழைய ஃபர்ஸ்ட் வச்சிருந்த மாதிரி இப்போ கொஞ்சம் பூஜை ரூம் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இது வந்து நேற்று எடுத்த வீடியோ. 2 பூஜை ரூமுக்கும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க, எது நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் இருந்த மாடல் நல்லா இருக்கா இல்லை இப்போ இருக்கிறதானே. உள்ள அந்த ஃபோட்டோஸ் அந்த விளக்குலாம் வந்து வைக்கிற இடம்லாம் கொஞ்சம் மாற்றிருக்காங்க, அவ்வளோதான். மற்றபடி அதே தான் இருக்குது. 2வது வந்து பாசிட்டிவ் சர்க்கிள். நம்மளை சுற்றி எப்பயுமே நம்மளை ஊக்குவிக்கிறவங்களா, நம்ம வளர்ச்சிக்கு துணையாக இருக்கிறவங்களையும் அந்த மாதிரி மனுஷங்களை மட்டுமே நம்ம சர்க்கிளில் வச்சுக்கணும். உங்களை எப்போவுமே குறைச்சி மதிப்பிட்டுக்கிட்டு எதிர்மறையாக பேசிக்கிட்டு அந்த மாதிரி ஆட்களை வந்து நம்ம கொஞ்சம் தள்ளியே வச்சுக்கிறது நம்மளுக்கு ரொம்ப நல்லது. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து செல்ஃப் லவ். எல்லாத்துக்கும் மேல உங்களை நீங்களே நேசிக்க கத்துக்கணும். நீங்க தனித்துவமானவர் என்று நீங்க நம்பணும். மற்றவங்களுக்கு உங்களை எப்படி நடத்துறாங்கன்றதை விட நீங்க உங்களை எந்த அளவுக்கு உயர்வா நடத்துறீங்க அப்படின்றதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். வலிமை என்பது மற்றவங்களை அடக்கி ஆள்வது மட்டும் இல்லைங்க. எந்த சூழ்நிலையிலையும் உங்களை நீங்க விட்டு கொடுக்காம வாழ்றதுதான் வலிமையா நான் நினைக்கிறேன். இதெல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டாலே நம்ம லைஃப்க்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். இதெல்லாம் நான் பாப்பாவுக்கு சொல்லியிருந்தேன். நேற்று ஈவினிங் இங்கே நல்ல மழை. உங்கள் ஊர்லேயும் மழை பெஞ்சுதான்னு சொல்லுங்கள். இந்த செடியெலாம் நான் மாடியிலேருந்து கொஞ்சம் கீழே இறக்கிட்டு வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், கட் பண்ணி விட்டுருக்கேன். இப்போ தான் நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், எலி வந்து சென்னைக்கு ஊருக்கு போயிட்டு வந்தேன் லீவுக்கு, அப்போ வந்து எல்லாத்தையும் தோண்டி போட்டுடுச்சின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து இது வந்து சந்தன முல்லை ஃபுல்லாகவே தோண்டி போட்டுடுச்சு. சரி இதில் ஒன்றுமே இல்லையேன்னு சொல்லிட்டு தூக்கிட்டு வந்து கீழே வச்சேன். வேர் ஏதோ கொஞ்சம் இருந்திருக்கு போல வேர்ல, அதுலேருந்து மறுபடியும் துளிர் வந்திருக்கு. இதை பார்க்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கு. அவ்வளோதான் அப்படின்னு நினைச்ச ஒரு செடி மறுபடியும் முளைஞ்சு வந்திருக்கு. அதுமாரி நம்மளும் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் இவ்வளோதான் நம்ம வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு முடங்கி உட்காந்துடக்கூடாது. கண்டிப்பாக நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்ம ஸ்டெப் எடுக்கணும் எல்லாத்துக்குமே. எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை நான் உங்க கூட ஷேர் பண்ணேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் ஒரு நல்ல பதிவுல நம்ம சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.